முன்னோர்கள் எப்படி நமக்காக உரிமை குரல் எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை வருகிற தலைமுறை படித்து அறிந்து புரிந்து அதன்படி இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேவை ஆற்றுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த சட்டப்பேரவையினுடைய ஆவணங்கள் பதிவு செய்யப்படும். பேடியை வைத்துக் கொண்டு அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் திமுகவிடத்திலே சட்டசபையினுடைய மரபை எதிர்பார்க்க முடியாது. என்றால் அவர் பொன்முடி பொதுக்கூட்ட மேடையிலே மிக சிறந்த விளக்கம், உலகத்திலே எந்த ஞானியும் கொடுக்க முடியாத விளக்கம், சைனவம் வைணவத்திற்கு பெண்களை சேர்த்து அவர் கொடுக்கிற விளக்கம் புண்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவையிலே கேள்வி கேட்டால் கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் போடா வாடா என்று சொல்வது. அவர் அம்மாவினுடைய பச்சை குத்தி இருக்கிறார் கைகளிலே. அம்மாவின் ஆன்மா அங்கே இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அவை வேஷ்டியை மாற்றி கொண்டு விட்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொன்னால் நாங்கள் பேசினால் அவர்கள் வேஷ்டியை கலட்டி கொண்டு ஓட வேண்டிய நிலைமைதான் வரும். இருந்த போதிலும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கழகத்தினுடைய கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு தான் அங்கே நாங்கள் அமர்ந்திருந்தோம். இது தொடர் சம்பவமாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வேல்முருகன் அவர்கள் என்ன பாடுபடுத்தினார்கள் அங்கே என்று. அதே போல இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்படி அவர் பேசுகிறார் என்று. ஆகவே திமுக இன்றைக்கு இது போன்றவர்களை அமைச்சரவையிலே வைத்திருந்தால் அது அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. சேகர்பாபு ஒருவர் போதும். அவர் அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, எதையுமே ஒரு அளவோடு வச்சிருக்கணும். இவர் பதவியை காப்பாற்றுறதுக்காக ஒரிஜினல் திமுக வித்து அவங்க யாரும் இப்படி பேசுறது இல்ல. இந்த மாதிரி வேஷ்டியை மாத்தி கட்டிக்கிட்டு அங்க தலைமையில நம்பிக்கை பெறணுன்றதுக்காக எங்களை அசிங்கப்படுத்துவது என்பது, இவர்களை போன்றவர்களை பதவியில வைத்திருந்தால் திமுக அழிவு பாதையில அழிவது நிச்சயம். ஆகவே மீண்டும் எங்கள் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் தமிழசாமி அம்மாவுடைய புனித அரசு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே மலரும். அதுக்கு காலம் கனிந்து வந்திருக்கிறது. அந்த நடுக்கம்தான் இப்போ அவங்களுக்கு இவ்வளவு குளறுபடியோட மரபு மீறி ஒரு சட்டப்பேரவை என்பதை பார்க்காம நாளாந்தர வார்த்தைகளை பயன்படுத்துவதை வன்மையாக கண்டித்து பேரவை தலைவரிடத்திலே பேச வாய்ப்பு கேட்டோம், மறுத்தார்கள். ஆகவே இந்த இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சருடைய வரம்பு மீறிய சட்டத்துக்கு மீறிய அநாகரிகமான அந்த பேச்சை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். அது ஆண்டவனுக்கே வெளிச்சம் மாதிரி பேரவைத் தலைவருக்கே வெளிச்சம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குறிப்பு வந்துச்சுன்னா இருக்குன்னு அர்த்தம். குறிப்பு நீங்களும் கேட்டீங்க, அங்க எல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்தாங்க. அவரு அதுக்கு மேல அவர் சொல்றாருன்னு சொன்னா அவருக்கு என்ன அழுத்தமோ அது நமக்கு தெரியாது. எங்களுக்கு ஒன்றும் அவர் பேசுறதுல அவர் புகழ் பாடுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவரை வாழ வைத்த தெய்வம், அவரை அடையாளம் காட்டிய தெய்வம், வெறும் சைக்கிள் செயின்ல சைக்கிள் கடை வச்சு தெருவில் இருந்தவனை கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அவனை இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதல்ல காலடி எடுத்து வைக்கிற போது அந்த தெய்வத்தை வணங்கி எத்தனை முறை காலிலே விழுந்து வந்தவனே இன்றைக்கு அந்த தலைவியினுடைய தெய்வத்தினுடைய ஆட்சியை அவர் குறைத்து மதிப்பிட்டு சொல்லுகிற போது அதை உண்மையான வித்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அம்மாவின் குழந்தைகள் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் நாங்கள் அதில் கேள்வி கேட்டோம். நன்றி, வணக்கம். சிறப்பு.